ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னி மணி கான்செப்ட்டில் ஒரு P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. P2Pனா பர்சன் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஐடி டு ஐடி வந்து நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடிஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கம்பெனியோட ஜாயினிங் பேக்கேஜ் ₹10 நீங்கள் வந்து உங்கள் வாலெட்டில் லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஃபரல் லிங்கில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ₹10 கம்பெனி பே பண்ணணும். ஸோ இதான் வந்து ஜாயினிங் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் தான் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும்னு இல்லை, கம்பெனிக்கு உங்களோட அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் தான் அப்ளை அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு ₹100 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ₹100 வந்து கம்பெனிக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸில் போய் டெபாசிட் அப்படின்னு பண்ணிங்கன்னா கம்பெனியோட டெபாசிட் நோட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட QR கோட் காமிக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். 100, 200, 1000 வாட் எவர். அது பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாலெட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா உங்களோட மெயின் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெபாசிட் வாலெட்னு ₹10 காமிக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது இங்கே வந்துடும். ஒரு 200, 300 போடுறீங்கன்னா இங்கே காமிக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டவுன்லைன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் டவுன்லைன்ஸ்க்கு ஐடி போடுறதுக்கு ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐடி போட்டிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆப்ஷனில் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் போட்டு இல்லையா? இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூசர் ஐடின்னு கேட்கும். இந்த யூசர் ஐடியில் வந்து நீங்கள் உங்கள் டவுன்லைனோட ஐடி நம்பரை இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கீழே அமௌண்ட் போட்டுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ₹10 அனுப்ப போகிறேன்னா அமௌண்ட் போட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஐடி நம்பர் போட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு வந்து நான் ஒரு ₹10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். என்னோட வாலெட் பேலன்ஸில் ₹10 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி கீழே வரப்போம். சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் ₹10 டு திஸ் ஐடி. இப்போ அவங்க ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த ₹10 அவங்க வாலெட்டில் வந்திருக்கும். அதையும் நான் காமிச்சிடறேன் பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், இவங்க டெபாசிட் வாலெட்டில் ₹10 வந்துச்சு. 6177 அப்படின்ற ஐடி போட்டோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலெட் பேலன்ஸ் ₹10 வந்துச்சு பாருங்கள். நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இவங்க வந்து டேரெக்டாக பேக்கேஜில் போய்ட்டு டேஷ்போர்டில் பேக்கேஜ் ஆப்ஷன் போய்க்கலாம். போய்ட்டு ஆக்டிவேட்னு பாருங்கள். ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் ஆக்டிவேட் பாருங்கள். பேசிக் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கில் ஆக்டிவேட் வந்துச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும். பிளான் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்கை ஓப்பன் பண்ண முடியும். மறுபடியும் டேஷ்போர்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ரெஃபரல் லிங்க்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் ஐடி ரைட் ஐடி காமிக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணாமல் ரெஃபரல் ஐடிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். நீங்கள் வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணலன்னு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சன் டு பர்சன், அதாவது ஐடி டு ஐடியை வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐடி போடுற மெத்தடு. எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ₹100, ₹200, ₹500 மொத்தமாக கம்பெனிக்கு பே பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டவுன்லைன் கிட்ட நீங்கள் வந்து கேஷ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஜிபேல கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஐடிக்கு நீங்கள் P2P, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அவங்களோட ஐடி நம்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டவுன்லைன் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள வந்து டீம் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பான ஈஸியான மெத்தடாக இருக்கும். தேங்க்யூ.